சரி, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா இதுதான் கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் அல்லது ஹைட்ராலிக் வாஷ். கிராவிட்டின்னு என்னது? புவியீர்ப்பு சக்தி. ரைட்டா? செப்பரேஷன், அப்போ புவியீர்ப்பு சக்தியை பயன்படுத்தி எவ்வாறாக நாம் ஓர்லிருந்து ஓர்னு என்னது? ஓர்னு என்னது? ஒரு மினரல்ஸ்லேருந்து கிடைச்ச ஒரு இரும்பு தாது. ரைட்டா? இரும்பு தாதை எப்படி நம்ம இரும்பை பிரிக்கிறது, இரும்பு தாதுலேருந்து எப்படி மெட்டலை பிரிக்கிறது, ஒரு குறிப்பிட்ட மெட்டல் எப்படி பிரிக்கிறது. ரைட்டா? ஓர்னா இரும்பு தாது, அதுலேருந்து பல மெட்டல்கள் இருக்கும். ரைட்டா? அதில் குறிப்பிட்ட மெட்டலை எப்படி நம்ம பிரிக்கிறது, குறிப்பிட்ட ஒரு மெட்டலை எப்படி பிரிக்கிறது, எதை பயன்படுத்தி? செயல்முறைகள்னு சொன்னாங்க இல்லையா, மெட்டலார்ஜிக்கல் ப்ராசஸ். அப்போ மெட்டலார்ஜிக்கல் ப்ராசஸில் இது ஒரு ப்ராசஸ். எப்படி? கிராவிட்டி செப்பரேஷன் அப்படின்னா கிராவிட்டி மூலியமாக பிரித்தெடுத்தல். அப்போ புவியீர்ப்பு சக்தியை வைத்துக்கொண்டு எவ்வாறாக பிரித்தெடுத்தல், இது ஒன்று. அல்லது ஹைட்ராலிக் வாஷ்னா கழுவுதல், தண்ணியில் கழுவுறோம் இல்லையா, கை கழுவுறோம் இல்லையா, அதே மாதிரி வாஷ். ஹைட்ராலிக்னு என்னது? ஹைட்ராலிக்கில் நீர் ஓட்டம்னு அர்த்தம். ஹைட்ரோ அப்படின்னு நீர், ஹைட்ரோன்னு என்னது? நீர் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஹைட்ராலிக் அப்படின்னா இந்த இடத்துல பிஸ்டனாக வரும்போது வேறு மாதிரியே செயல்படும். இன்ஜின் ஹைட்ராலிக் இன்ஜின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இங்கே ஹைட்ராலிக்னா ஹைட்ரோன் நீர் ஓட்டம். ரைட்டா? நீர் ஓட்டத்தில் கழுவுதல், வாஷ்னா கழுவுதல். ஹைட்ராலிக்னு என்னது? நீர். ஹைட்ராலிக்னு நீரின் ஓட்டம். இப்போ ஆற்றுல நம்ம துணி அலசுறோம் இல்லையா, இப்போ ஆறு போயிட்டே இருக்குது. இப்போ பல பேர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு போயிட்டே இருக்கும், துணி எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு மூலையில் உக்காந்து கழுவுவாங்க. அந்த துணியில் உள்ள ஆட்கள் அந்த ஆறில் போயிட்டே இருக்கும். ஏன் போகுது? அது வெயிட் கம்மி, அழுக்கு வெயிட் கம்மி, அதனால் ஆற்றுல அடித்து போகுது. அதே இது வெயிட் ஜாஸ்தியாக இருந்தால் அந்த இடத்துல முங்கிடும், கீழே விழுந்துடும். அதான் ஹைட்ராலிக் வாஷ்னு சொல்லணும். நீர் ஓட்டத்தில் கழுவுதல். 2 கிராவிட்டி செப்பரேஷன், புவியீர்ப்பு விசையை பயன்படுத்தி பிரித்தல். 2வது நீர் ஓட்டத்தில் கழுவுதல். ரைட்டா? எப்படி? இந்த ஓரில் உள்ள ஓர்னா இது நம்ம என்னது? இரும்பு தாது. ரைட்டா? இரும்பு தாதுல அந்த பர்டிகுலர் மெட்டலை பிரிக்கிறது. மெட்டல்னால் பல மெட்டல், ஜிங்க் இருக்குது, கோல்டு இருக்குது, அயன் இருக்குது, அந்த மாதிரி என்ன மெட்டல் வேணுமோ அதை பிரிக்கிறது. அப்படி எப்படின்னு பார்ப்போம். இன் திஸ் மெத்தட், இந்த வழிமுறையில் த ஓர் ஹேவிங் ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்றான். இந்த வழிமுறையில், இந்த செயல்முறையில், இந்த என்னது? கிராவிட்டி செயல்முறையில். ரைட்டா? ஓர் தாது ஆனது ஹேவிங்னு வைத்திருக்கிறது, தாருக்குள்ளே இருக்கிறது. ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அதிகமான ஒரு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை வைத்துள்ளது. ரைட்டா? கிராவிட்டி அதுக்கு இந்த இரும்பு, இந்த ஓரானது அதிகமான கிராவிட்டியை வைத்துள்ளது. ரைட்டா? இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த, இவைகள் பிரிக்கப்படுகின்றன. எப்படி? ஃப்ரம் த கேங்யூ. அப்போ கேங்யூன்னு என்னது? கேங்யூனா கனிம கழிவுகள்னு அர்த்தம். அப்போ மொத்தமாக இருக்குது. ஓரில் என்னதுக்கு? கழிவு இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம இரும்பு தான் அதில் பிரித்து இருக்கணும், மெட்டலில். அப்போ மீதியெல்லாம் கழிவு தானே. அப்போ மொத்தமாக அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கேங்யூன்னு சொல்லுவாங்க. கேங்யூனா கனிம கழிவுகள். ரைட்டா? இந்த கழிவுகள்லேருந்து, கழிவாக தான் நம்ம எடுக்கிறோம், மொத்தமாக எடுக்கிறதுக்கு பேர் என்னது? கழிவு தான். அந்த கழிவிலிருந்து கழிவில் உள்ள ஓரிலிருந்து நம்ம மெட்டலை பிரித்து எடுக்கணும். அதான் கேங்குனா கழிவு, கனிம கழிவு தானே இது. பூமியிலேருந்து எடுக்கிறதால கழிவு தான், அதில் நம்மளுக்கு சம்மந்தப்பட்டது மட்டும் எடுக்கிறோம். ரைட்டா? அப்போ என்ன? இன் திஸ் மெத்தட் த ஓர் ஹேவிங் ஏ ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் செப்பரேட்டட். இந்த ஓரில் உள்ளது பிரிக்கப்படுகிறது. இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த கேங்யூ. அந்த கழிவிலிருந்து ஓரை பிரிக்கிறாங்க. இப்போ ஓர் மட்டுமா வரும்? வராது இல்லையா. அது கூட மணல் வரும், அது வரும், இது வரும், அதெல்லாம் கழிவு தானே. அப்போ கழிவிலிருந்து ஓரை பிரித்து எடுக்கணும். ஓரை பிரித்து எடுக்கணும். பிறகு ஓர்லேருந்து நம்ம அந்த பர்டிகுலர் மெட்டலை பிரித்து எடுக்கணும். ரைட்டா? அப்போ அந்த கேங்குன்னா கனிம கழிவுகள். அதுக்கடுத்து தேட் ஹேஸ் லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்றான். தேட் ஹேஸ், அது என்னது? தேட் எதை குறிக்குது அப்படின்னா கனிம கழிவுகளை குறிக்கிறது. ரைட்டா? அயன் ஓர் வெயிட் ஜாஸ்தி. ரைட்டா? அது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஹை. இது நல்லா போட்டிருக்கான், நல்லா கவனிச்சுக்கணும். த ஓர் ஹேவிங். இப்போ கனிம கழிவுகளில் 2 இருக்குது. ஓர் இருக்கிறது, கழிவும் இருக்கிறது. ரைட்டா? கனிம கழிவுகள் என்ன இருக்குது? ஓர் இருக்குது, கழிவுகளும் இருக்கிறது. இப்போ ஓரானது அதிகமான ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை வைத்திருக்கு. புவியீர்ப்பு சக்தியோட அதிகமான வெயிட்னா கீழே வேகமாக இழுக்கும் இல்லையா, அதுதான் சொல்கிறான். த ஹேவிங் ஏ பாருங்க, தே ஆர் ஹேவிங் ஏ ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. இது ஓர், அதாவது ஓரை தான் சொல்கிறான். த ஓர் ஹேவிங் ஏ ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. எதில் இருக்குது? கனிமக்கல் கேங்குவில் இருக்குது. ஓர் இருக்குது, மீதி கழிவுகளும் இருக்குது. இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் கேங்குவிலேருந்து ஓரை நம்ம பிரிக்கலாம். ஏன்னா
கிராவிட்டி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்குது அதுக்கு. அண்டு மீதி என்ன இருக்குது, கழிவு இருக்குது. அது வந்து லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அது கம்மியான கிராவிட்டியாக இருக்குது. அதனால் அதை பிரிச்சிடலாம். ஹை வந்து கீழே வந்து லோவில் மேலே நிற்க தூக்கி வெளியில் போட்டுடலாம். அப்போ தேட் என்னது, அந்த மீதி கழிவுகளை குறிக்கிறது. தேட் ஹேஸ் என்னது, லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. லோ ஸ்பெசிஃபிக்னா மீதி கழிவுகளை குறிக்கிறது. தேட் என்னது, கழிவுகளை குறிக்கிறது. அப்போது தேட் ஹேஸ் லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பை சிம்பிளி வாஷிங் வித் த ரன்னிங் வாட்டர். பை சிம்பிள்னா நம்ம வாஷ் பண்ண, பை சிம்பிளினா சாதாரணமாக, பைனா அதை பயன்படுத்தி, எதை பயன்படுத்தி, சிம்பிளி வாஷிங். சிம்பிள் சாதாரணமாக நம்ம வாஷ் பண்ணி, எதில் வாஷ் பண்ணுறது, ஓடும் தண்ணியில் வாஷ் பண்ணி நம்ம பிரித்து எடுத்துடலாம். இப்போ ஓடும் தண்ணியில் வந்து நான் இந்த கேங்கியை வைக்கிறேன். கேங்கியை வச்ச உடனே அதில் என்ன செய்யும்னா, அந்த இரும்பு வெயிட் ஜாஸ்தின்றதுனால கீழே படிஞ்சிடும். அப்போ மீதி கழிவுகளில் வெயிட் கம்மின்றதுனால தண்ணியில் அப்போ ஓட்டமாக ஓடிப்போயிடும். ரைட்டா. அப்போ நம்மளுக்கு இரும்பு மட்டும் கிடச்சிரும், ஓர் மட்டும் கிடச்சிரும். ரைட்டா, அதுதான் சொல்கிறான். அப்போ ஒன் இஸ் கிரேஸ்டு, ஓர் இஸ் கிரேஸ்டு. ஓரை அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஓரை மட்டும் எடுத்துட்டோமா, எடுத்ததுக்கப்புறம் ஓர் இஸ் கிரேஸ்டு. ஓர் வந்து நசுக்கப்படுகிறது, அரைக்கப்படுகிறது. கிரேஸ்டு அரைக்கப்படுகிறது. எப்படி ரைஸ் மில்லில் நம்ம அரிசியை கொண்டு போய் கொடுத்து நம்ம நெல்லை கொண்டு போய் கொடுத்து அரிசியாக கொண்டு வர்றோம் இல்லையா, அதை அரைச்சி தானே நெல்லை அரைச்சி தானே அரிசியாக கொடுக்குது. அது மாதிரி இந்த ஓரை நம்ம எடுத்துட்டோம் இல்லையா, கீழே படிஞ்சிருக்கு, எடுத்ததை கிரேஸ்டு அரைக்கப்படுகிறது, பவுடராக்கப்படுகிறது. கிரேஸ்டு டு எ ஃபைனலி பவுடர்னா நுணுக்கமான மெல்லிய பவுடராக ஆக்கப்படுது. ஃபைனலின்னு முடிவாக அல்ல, மெலிதான பவுடராக, நுணுக்கமான பவுடராக ஆக்கப்படுகிறது. இது அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. த ஓர் இஸ் கிரேஸ்டு, ஓர் வந்து அரைக்கப்படுகிறது. டு எ எப்படி, ஃபைன்லி பவுடர், ரொம்ப மெலிதான ரொம்ப நுணுக்கமான பவுடராக ஆக்கப்படுகிறது. பவுடரான வடிவத்தில் ஆக்கப்படுகிறது. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, ஃபைன்லி பவுடர்டு ஃபார்ம். ஃபைனலாக மிக நுணுக்கமான மெலிதான பவுடர் வடிவத்தில் அது அடைக்கப்படுகிறது, ஃபார்ம்னா வடிவத்தில் அடைக்கப்படுகிறது. அண்டு மேலும் மேலே என்ன சொல்கிறான் பாருங்க, ட்ரீட்டட் வித் ரேப்பிட்லி ஃப்ளோவிங் கரண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்றான். அண்டு மேலும் அது என்ன செய்யப்படுகிறது, அண்டு ட்ரீட்டட் வித் எ ரேப்பிட்லி ஃப்ளோவிங் கரண்ட் வாட்டர் அப்படின்றான். அதாவது மேலும் இது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அதற்கு அடுத்து மேலும் ட்ரீட்டட்னா செயல்படுத்தப்படுகிறது. இந்த பவுடர் செயல்படுத்தப்படுகிறது எப்படி, வித் எ ரேப்பிட்லி ஃப்ளோவிங் கரண்ட் வாட்டர். ரேப்பிட்லி வேகமாக ஓடக்கூடிய கரண்ட் வாட்டர்னா வேகமாக, அதாவது வேகமாக, ரேப்பிட்லின்னா வேகமாக, ஃப்ளோவிங் ஓடக்கூடிய கரண்ட் வாட்டர். கரண்ட்னா தண்ணி தான் ஓடக்கூடிய வாட்டர்னாலே, அதாவது கரண்ட் வாட்டர், கரண்ட் அதில் இல்லை, அதாவது மின்சாரம் மாதிரி பாய்கிறதுன்றான். அதில் நம்ம இதை நடைமுறை செயல்படுத்தப்படுகிறோம் அப்படின்றான். அடுத்து டூரிங் திஸ் ப்ராசஸ், இந்த செயல்முறை வழியாக, டூரிங் திஸ் ப்ராசஸ்னால் இந்த செயல்முறை சமயத்தில், டூரிங் அந்த சமயத்தில் என்ன ப்ராசஸ், த லைட்டர் கேங்யூ. இந்த லைட்டர் கேங்யூ என்னது, ஒரு மெலிதான கேங்யூ என்ன செய்யுது, கேங்கின கழிவுகள் என்ன செய்கிறதுன்னா, மெலிதான கேங்யூ பார்ட்டிகள் அரைச்சதுக்கப்புறம் அதை நம்ம அரைச்சதுக்கப்புறம் பவுடராக இருக்குது. அந்த பவுடர்லேயும் என்ன இருக்கும், இரும்பு இருக்கும், அதுபோக இரும்பு இல்லாத ஒரு கழிவுகளும் இருக்கும். ரைட்டா, பவுட்ரு மாதிரி இருக்கும், புரியுதா. இரும்பும் பவுடராக இருக்கும், இரும்பு வந்து வெயிட்டாக இருக்கும், கழிவுலேயே அந்த அரைச்சதுக்கப்புறம் அந்த பவுடர்லேயே இரும்பு பவுடர் வந்து வெயிட்டாக இருக்கும், மீதி கழிவுகள் வந்து மெல்லிசாக இருக்கும். அதான் அந்த தண்ணியில் வைக்கும்போது அந்த கழிவுகள் வெளியில் போயிடும். அதான் அப்போ டூரிங் திஸ் ப்ராசஸ், இந்த செயல்முறை சமயத்தில் த லைட்டர் கேங்னா அந்த பவுடரில் இருக்கக்கூடிய அதாவது லைட்டர்னா வெயிட் இல்லாத ஒரு கழிவுகள், கேங்கான கழிவு பார்ட்டிகள், கழிவு துகள்கள் என்ன செய்கிறது, ஆர் வாஷ்னா என்னது, அடித்து செல்லப்படுகிறது. வாஷ்னா கழுவப்படுகிறது, அது கழுவிடும். ரைட்டா. அப்போ மீதி என்ன இருக்கும், அந்த பவுடரில் உள்ள அயன் பவுடர் மட்டும் நிற்கும், அது வெயிட்டானது. ரைட்டா. அப்போ வாஷ்னா கொண்டு செல்லப்படுகிறது, ஃப்ளோட்டிங் வாட்டரில் கொண்டு செல்லப்படுகிறது. இது லைட் கேங்யூ பார்ட்டிகல்ஸ். ரைட்டா, அது கொண்டு செல்லப்படுகிறது பை த ரன்னிங் வாட்டர். ஓடும் தண்ணியில் போகுது. மீது என்னது, அந்த அரைக்கப்பட்ட இரும்பு துகள்கள் மட்டும் நிற்கும். ரைட்டா. அப்போது நல்லா பாருங்க, திஸ் மெத்தட், இந்த வழிமுறையானது இஸ் ஜெனரலி பொதுவாகவே செயல்படுத்தப்படுகிறது. செயல்படுத்தப்படுகிறது எதற்கு, டு கான்சென்ட்ரேட்னா அடர்ப்பித்தல்னா அந்த இரும்புகளை உண்ணாக்குறது, இரும்பு துகள்களை உண்ணாக்குவதற்கு இந்த செயல்முறைகள் பயன்படுத்தப்படுகிறது. த நேட்டிவ் ஓர் சச் எஸ் கோல்டு. நேட்டிவ் ஓர்னா இந்த கோல்டு,
கோல்டு தங்கம். நேட்டிவ் ஓர் தங்கம் இயற்கையிலேயும் என்னது தங்கம் அண்டு என்னது ஆக்சைடு, தங்கம் அண்ட் ஆக்சைடு, தங்கம் மற்றும் ஆக்சைடு என்னது த நேட்டிவ் ஓர் அண்ட் ஆக்சைடு ஓர், இந்த ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. அந்த சில பேர் நல்லா திரும்பி படிக்கும். திஸ் மெத்தட் இஸ் ஜென்ரலி அப்ளை, இந்த செயல்முறையானது பயன்படுத்தப்படுகிறது எதற்கு? டு கான்சன்ட்ரேட்னா அடர்ப்பித்தலுக்கு. எதற்கு? எதை அடர்ப்பிக்க? த நேட்டிவ் ஓர், நேட்டிவ்னு இயற்கையிலே இருக்கக்கூடிய ஒரு ஓர்னு என்னது கனிமம். அது என்ன செய்யுது இயற்கையாக இருக்கிற சச்சஸ் கோல்டை அடர்ப்பித்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அண்டு மேலும் என்னது ஆக்சைடு ஓரையும் அடர்ப்பித்தலுக்கு இது பயன்படுது. அப்படின்னா ஒன்று சேர்க்கறதுக்கு ரைட், அந்த பவுடரில் உள்ள இரும்புகளை ஒன்று சேர்ப்பதற்கு ரைட்டா. ஸோ என்னது அது உதாரணமாக என்னது ஹெர்மேட்டைட்டில் இருக்கிறது. இது அது போக டின் ஸ்டோன் என்னது நம்ம ஏற்கனவே டின் ஸ்டோன் படிச்சிருக்கோம் இல்லையா. டின்னு நான் காமிச்சேன், டின்னுக்கு ஃபார்முலா காமிச்சிருக்கேன் இல்லையா. டின் ஸ்டோன் இது ரெண்டுமே அடர்ப்பித்தலுக்கு பயன்படுத்தப்படுகிறது ரைட்டா. ஃபோன் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. ஆக மாட்டேங்குது. அடுத்தது நெக்ஸ்ட்டு ஃப்ரூத் ஃப்ளோட்டேஷன் அப்படின்றான். ஃப்ரூத் ஃப்ளோட்டேஷன் என்னது? ஃப்ரூத்துன்னு நுரை. இப்போ நம்ம சோப் போடுறோம், சர்ஃப் இப்போ சர்ஃபை உள்ளே போட்டுட்டு இப்படி கலக்கி விட்டேன்னு மேலே நுரையா வருதா? சர்ஃபை நீ தண்ணியில் போட்டு கீழே ஒரு ஆட்டுன்னு மேலே நுரையாக வரும். அந்த நுரையை தான் சொல்கிறான் ஃப்ரூத்துன்னா நுரை ரைட்டா. ஃப்ளோட்டேஷன் மிதங்குறது. அப்போ தண்ணிக்கு மேலே நுரை மிதங்குதா? சர்ஃபை போட்டு ஆட்டி விட்டேன்னா கீழே தண்ணி இருக்கும், மேலே போகிற நுரையாக மிதங்கும். அப்போ அதாவது ஃப்ரூத்துனா நுரை, ஃப்ளோட்டேஷன் மிதங்குதல். தண்ணி கீழே இருக்கும், மேலே நுரை மிதங்குதல். நுரை ஃப்ளோட்டேஷன் மிதங்குதல். நுரை மிதங்குதல் மூலமாக நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணுறோம்னு பார்க்கலாம். அப்போ திஸ் மெத்தட் இஸ் காமன்லி யூஸ்டு டு கான்சன்ட்ரேட். இந்த மெத்தட் இந்த செயல்முறைகள் செயல்முறைன்னு சொல்லலாம், வழிமுறைன்னு சொல்லலாம். இஸ் காமன்லி பொதுவாகவே யூஸ்னா பயன்படுத்தப்படுகிறது. இந்த செயல்முறைகள் பொதுவாகவே பயன்படுத்தப்படுகிறது. எதற்கு? டு கான்சன்ட்ரேட் அடர்ப்பித்தல், இல்லை ஒன்று சேர்க்கிறது அடர்ப்பித்தல். கான்சன்ட்ரேட் சல்ஃபைடு தாதுவை அடர்ப்பித்தலுக்கு இந்த வழிமுறை பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக என்னது? சல்ஃபைடு ஓரில் என்ன இருக்குது? கெலேனியா ரைட்டா. கெலனா இருக்குது. கெலனான்ற ஒரு சல்ஃபைடு ஓர். அதை என்ன போட்டிருக்கான் பாருங்கள், PbS அப்படின்னா இதான் சல்ஃபைடு ஓர் ரைட்டா. இதுக்கு பேர் என்னது? கெலேனியா. சல்ஃபைடு ஓர்லேருந்து இது கிடைக்குது. கெலேனியான்ற ஒரு மெட்டல் கிடைக்குது ரைட்டா. கெலேனியாவை நம்ம அடர்ப்பித்தலுக்கு எதுலேருந்து எந்த ஓர்லேருந்து நம்ம கெலேனியா ஓரை வந்து அடர்ப்பிக்கிறோம் அப்படின்னா சல்ஃபைடு ஓர்லேருந்து. ரெண்டாவது ஜிங்க் பிளண்டி. அப்போ ஜிங்க் பிளண்டி அப்படின்ற ஒரு இது ரெண்டையும் அண்ட் எக்ஸட்ரா இன்னும் இருக்குது. இதில் இந்த ஓரில் ஏகப்பட்ட மெட்டல் இருக்குது. இந்த சல்ஃபைடு ஓரில் என்னது? கெலேனா என்ற ஒரு மெட்டலும் இருக்கிறது. அண்டு ஜிங்க் மேண்டின்ற ஓரும் இருக்கிறது. இதை அடர்ப்பித்தலுக்கு இந்த வழிமுறையை நாம் பயன்படுத்துகிறோம். அப்படின்னா இதை பிரித்தெடுப்பதற்கு ரைட்டா. அடர்ப்பித்தலை பிரித்தெடுக்க ரைட்டா. இன் திஸ் மெத்தட் இந்த வழிமுறையில் த மெட்டாலிக் ஓர் பார்ட்டிகிள்ஸ், இந்த வழிமுறையில் உள்ள மெட்டாலிக் ஓர் பார்ட்டிகிள் அதில் இருக்கக்கூடிய இரும்பு ஓர் துகள்கள், இந்த வழிமுறையில் அதில் இருக்கக்கூடிய அந்த ஓர் எந்த சல்ஃபைடு ஓரில் இருக்கக்கூடிய இரும்பு ஓர் துகள்கள் விச் ஆர் அவைகள் ப்ரிஃபரன்ஸ்லி என்னது வெட்டட் பை த ஆயில் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் கேங்யூ அப்படின்றான். அப்போ நல்லா பாருங்கள், இது என்ன போட்டுருக்காங்க இந்த செயல்முறையில் வந்து மெட்டாலிக் ஓர் பார்ட்டிகிள்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஓரில் இருக்கக்கூடிய மெட்டல் பார்ட்டிகிள்ஸ், அதான் மெட்டாலிக் ஓர் பார்ட்டிகிள்ஸ் துகள்கள். இந்த ரெண்டு துகள்கள் என்ன துகள்கள் மெட்டலில்? கெலேனா ஒன்று, ரெண்டாவது என்னது? பிளண்டி, ஜிங்க் பிளண்டி. இந்த ரெண்டு துகள்களை தான் குறிக்கிறது. எதில் உள்ள ஓர்? இந்த ரெண்டு எதில் இருக்குது? சல்ஃபைடு ஓரில் இருக்கிறது. இந்த ரெண்டு துகள் இந்திஸ் மெத்தட் இந்த வழிமுறையில் மெட்டாலிக் ஓர் பார்ட்டிகிள் அப்படி இந்த ரெண்டை தான் குறிக்குது. மெட்டாலிக் ஓர் பார்ட்டிகிள் துகள்கள் விச் ஆர் அவைகள்
விச் எதை குறிக்கிறது? மெட்டாலிக் ஓர் பார்ட்டிகளை குறிக்கிறது. விச் ஆர் என்ன பெரிஃபரன்ஷியலி வெட்டட். அவைகள் இந்த ரெண்டும் பெரிஃபரன்ஷியல்னா முக்கியத்துவமாக வெட்டட்னா ஈரமாக்கப்படுகிறது. இந்த ரெண்டு துகள்கள் முதலில் ஈரமாக்கப்படுகிறது. நீ பிரிஃபரன்ஷியல் முதலில் போடலாம். முக்கியமாக வெட்டட்னா ஈரமாக்கப்படுகிறது. எப்படி ஈரமாக்கப்படுகிறது அப்படின்னா பை எப்படின்னு பாரு, பை ஆயில், ஒரு எண்ணெயை வச்சு ஈரமாக்கப்படுகிறது. எப்படி எண்ணெய்? ஆயில் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த கேங்கு. ஒரு எண்ணெயை வச்சு எதை வச்சு ஈரமாக்கப்படுகிறது? பை ஆயில். ஒரு ஆயிலை பயன்படுத்தி இந்த துகள்களை நாம் ஈரமாக்குகிறோம் முதல்ல. எப்படி அப்படின்னா அதுக்கடுத்து என்னது? கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் ஓர் கேங்கு ஃப்ரம் கேங்கு. அப்போ இப்படி ஈரமாக்குனதுக்கப்புறம் அந்த கேங்கு, அந்த கழிவு இருக்கு இல்லையா, என்னது கனிம கழிவு, அதான் கேங்கு. அந்த கழிவுலேருந்து நம்ம இதை பிரிக்கிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த துகள்களை நம்ம ஈரமாக்குகிறோம். எதை வைத்து? ஒரு ஆயிலை வச்சு ஈரமாக்குறோம். ஈரமாக்குனதுக்கப்புறம் அந்த கேங்கில் தானே இந்த துகள்கள் இருக்குது, அந்த கனிம துகள்களாக. பிறகு அதுலேருந்து நம்ம ஈரமாக்கணும்னு தனியாக பிரிஞ்சு வந்துடுது. அது எப்படி ஈரமாக்குறோம்ன்றதை பார்க்க போகிறோம். இப்படி இந்திஸ் மெத்தட், இந்த செயல்முறையில் வந்து த கிரஸ்டு ஓர், நம்ம கிரஸ்டு ஓர்னா அந்த ஓரை வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அரைச்சி வச்சு அது ஒரு வழிமுறை. என்ன வழிமுறை? வாசிடு வழிமுறை. ரைட்டா? இது ஒரு வழிமுறை. அந்த அரைச்சி வச்ச ஓரை வந்து நம்ம எதில் போடுறோம்? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த செயல்முறையில் த கிரஸ்டு ஓர் இஸ் சஸ்பெண்டட் இன் வாட்டர். சஸ்பெண்டை தொங்க விடுறது இல்லை, நீரில் மூழ்கடிக்கப்படுகிறது. ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கண்டெய்னர், ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு இந்த நம்ம அரைச்ச ஓரை, அங்கே அரைச்ச ஓரை வந்து தண்ணியில் கழுவிட்டோம். ரைட்டா? இங்கே அரைச்ச ஓரை ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அந்த துகள்கள், அந்த அரைச்ச பவுடரை உள்ளே போடுங்க. அதான் சொல்கிறான். நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது இந்த வழிமுறையில் இன் திஸ் மெத்தட் த கிரஸ்டு ஓர் இஸ், கிரஸ்டுனா அந்த அரைக்கப்பட்ட ஓர் தாதுவானது என்ன செய்கிறது? இஸ் சஸ்பெண்டட் இன் வாட்டர். சஸ்பெண்டட் மூழ்கடிக்கப்படுகிறது. இதில் தண்ணியில் மூழ்கடிக்கப்படும், அதுக்குள்ளே தண்ணியில் போட்டுடுறாங்க. ரைட்டா? சச்சஸ் உதாரணமாக ஆஸ் ஏ பைன் ஆயில். ரைட்டா? அப்போ நல்ல அண்டு மிக்ஸ்டு வித்து ஃப்ரோத் ஏஜென்ட். அப்படி அதுக்கு தண்ணியில் முதல்ல இந்த பவுடரை போட்டுடுறாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதுக்குள்ளே போட்டுடுறாங்க. அப்போ அது தண்ணியில் கலந்துருதா? அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க? ரெண்டாவது என்ன செய்கிறாங்க? அதற்கு மேலும் மிக்ஸ்டு வித்திய ஃப்ரூத்திங் ஏஜென்ட் என்னது? நுரை வரக்கூடிய ஒரு ஏஜென்ட்னா ஒரு பொருள். ஏஜென்ட் வினையூக்கி அப்படின்னா. ஃப்ரூத்துன்னு என்னது? நுரையை உண்டாக்கக்கூடிய. இப்போ நான் தண்ணி எடுத்துக்கிற ஒரு பாத்திரத்தில் நுரையை உண்டாக்கக்கூடிய பொருள் என்னது? சர்ஃபை போட்டால் நுரை வருதா இல்லையா? துணியை கழுவுறதுக்கு, நான் துணியை வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். பிறகு சர்ஃபை போட்டோன்னு நுரை வந்துடுது. அதேமாதிரி இந்த ஓரை வந்து நான் தண்ணியில் போட்டுடுறேன். இப்போ நுரை எங்கேருந்து வரும்? நுரை வரணும்ல, அந்த நுரையில் தான் இந்த ஓர் மிதங்கும். அப்போ நுரை வரணுன்றதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணுறேன்? மிக்ஸ் பண்ணுறேன். இதை மிக்ஸ்டு வித்திய ஃப்ளோட்டிங் ஏஜென்ட், ஃப்ரூத்திங்னா நுரை வரக்கூடிய ஒரு வினையூக்கி. ஏஜென்ட் நுரையை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள்னு அர்த்தம். அது ஏஜென்ட்னு அர்த்தம். வினையூக்கின்னு சொல்லுவாங்க. நுரை வரக்கூடிய ஒரு ஏஜென்ட்டை கலக்கிறேன், அதுக்குள்ளே உள்ளே போடுறேன். அது ஆயில். சச்சஸ் உதாரணமாக என்ன நுரையூக்கி என்னது? நுரையை உண்டாக்கக்கூடிய பொருள் உதாரணமாக என்னது அப்படின்னு பார்த்தா அது என்னது? பைன் ஆயில். பைன் மரத்திலிருந்து செய்யப்பட்ட ஒரு ஆயிலை உள்ள ஒரு ட்ராப்போ 10 ட்ராப்போ உள்ளே போடுறேன். அந்த தண்ணியில் போட்ட உடனே அது நுரை வர ஆரம்பிச்சிருது. பைன் ஆயில் அல்லது யூக்கலிப்டஸ் ஆயில். யூக்கலிப்டஸ் மரம் இருக்கு இல்லையா, அதனோட ஆயில். ஒன்று பைன் ஆயிலை போடுவேன், இல்லை யூக்கலிப்டஸ் ஆயிலை போடுவேன். போட்டால் நுரை வர ஆரம்பிச்சிடும். ரைட்டா? அப்போ எக்ஸட்ரா இதை மாதிரி இன்னும் நுரையை உண்டாக்கக்கூடிய ஆயில்கள் இருக்கிறதுன்றான். எக்ஸட்ரான்னு இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஏ ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப், ஒரு சிறிய அளவுள்ள சோடியம் ஈத்தேல். ரைட்டா? சோடியம் ஈத்தேல் அவருக்கு ஜென்தல்டைட் அப்படின்றான். சோடியம் ஈத்தேல் ஜென்தைடைட் அப்படின்றான். இதை நான் கலக்கிறேன். இதை ஸ்மால் குவான்டிட்டி, சிறிய அளவுள்ள சோடியம் ஈத்தேல் ஜென்தைட்டை நான் கலக்கிறேன். அப்போ இந்த சோடியம் ஈத்தேல் ஜென்தைட் என்ன செய்கிறதுனா விச் ஆக்ட்ஸ் அஸ் எ கலெக்டர் இஸ் ஆல்சோ ஆர்டர்ட். இந்த சோடியம் ஈத்தேல் ஜென்டைட் என்ன செய்கிறதுனா இது ஒரு கலெக்டர் ஏஜென்ட் மாதிரி பயன்படுகிறது. கலெக்டர் ஏஜென்ட்னா இப்போ முதல்ல என்ன பண்ணேன்? தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் என்ன பண்ணேன்? அந்த அரைச்ச ஒரு ஓரை உள்ளே போட்டுடுறேன். அந்த பவுடர் போகிற உள்ளே போய் கலந்துருது தண்ணியில். அடுத்து என்ன பண்ணுறேன்? நுரை வரக்கூடிய ஆயில், பைன் ஆயிலையோ இல்லை யூக்கலிப்டஸோ மேலே ஊற்றுறேன்.
ஊற்றுறேன், அது நுரை வந்துருச்சு. இப்போது 4வதாக என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த இதை போடுறேன். என்னதை சும்மா சிறிய அளவிலான சோடியம் ஈத்தேல் ஜென்தேட்ன்றதை நான் உள்ளே போடுறேன். அது என்ன செய்யுதுன்னா, அது அந்த உள்ளே இருக்கக்கூடிய இரும்புகளை எல்லாம் சேகரிக்கும், ஒட்டி பிடிச்சிக்கிறோம். இந்த சோடியம் ஈத்தேல் ஜென்தேட்ன்றது இரும்புகள் துகள்கள் இருக்குல்ல, உள்ள துகள்களில் இது ஒட்டி இருக்க பிடிச்சிக்கிறோம். அதை தான் சொல்கிறேன். அதுக்கு தான் இப்போ போடுறேன். சோடியம் ஈத்தேல் ஹேண்டேட், ஜென்தேட்ல ஹேண்டேட்னு சொல்லலாம். இது என்ன செய்யுது, அது வீச்சுன்னு எதை குறிக்கிறது, இந்த சோடியம் ஈத்தேல் ஹேண்டேட்டை குறிக்கிறது. விச் ஆக்ஸ், இவை செயல்படுகிறது, இந்த சோடியம் ஈத்தேலில் செயல்படுகிறது. விச் எதை குறி ஆக்ஸ் ஆசிய கலெக்டர்னா அதை சேகரிக்கிற ஒரு பொருளாக செயல்படுகிறது. எதை சேகரிக்குது, அந்த அயனை சேகரிக்கிற பொருளாக இது பயன்படுகிறது. இஸ் ஆல்சோ ஆடட், அதையும் சேர்க்கிறோம். இது என்னது, சோடியம் ஈத்தேல் கலெக்டர் என்ன செய்யுது, உள்ள தண்ணிக்குள்ளே முங்கின உடனே எங்கெங்கே அயன் இருக்கோ அதை ஒட்டி மொத்தமாக ஒன்று சேர்த்து பிடிச்சி வச்சுக்கிறது. ரைட்டா, அதுதான் கலெக்டர் ஏஜென்ட். ரைட்டா, அப்போ எ ஃப்ரூட் இஸ் ஜெனரேட்டட் பை ப்ளோவிங் அஸ் த்ரூ தின் மிக்சர்ஸ் அப்படின்றான். அப்போ நல்லா பாருங்கள், ஒரு ஃப்ரூத்துன்னா ஒரு நுரை வரவழைக்கப்படுகிறது, ஜெனரேட்டர் உண்டாக்கப்படுது. இப்போ எல்லாம் போட்டுட்டோம், இன்னும் நுரை வரல. எத்தனை மிக்ஸ் பண்ணியிருக்கான், முதல்ல ஓரை போட்டிருக்கோம் தண்ணியில், அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், ஒரு ஆயிலை போட்டிருக்கோம், அதுக்கடுத்து இந்த சோடியம் ஈத்தேலை உள்ளே போட்டிருக்கோம், இன்னும் நுரை வரல. இப்போ என்ன செய்யணும், காற்றை உள்ளே செலுத்தணும். ஒரு பைப்பில் காற்றை வச்சு அந்த தண்ணிக்குள்ளே செலுத்தினா நுரை வர ஆரம்பிச்சிடும். அதுதான் சொல்கிறான். என்ன சொல்கிறான், எ ஃப்ரூட் இஸ் ஜெனரேட்டட். ஃப்ரூட்னா நுரை உண்டாக்கப்படுகிறது. எப்படி உண்டாக்கப்படுகிறது அப்படின்னா, பை ப்ளோவிங் ஏர். பை ப்ளோவிங்னா செலுத்துவது. ப்ளோவிங் காற்றை உள்ளே செலுத்துவது, தண்ணிக்குள்ளே காற்றை செலுத்தணும். ஒரு குழாய் மூலிமா, ஒரு ரப்பர் டியூப் மூலிமா, ஒரு மிஷின் மூலிமா காற்றை வரவழைச்சு அந்த ரப்பர் டியூப் மூலிமா காற்றை வச்சு அந்த தண்ணிக்குள்ளே விட்டேன்னா தண்ணிக்குள்ளே காற்று உள்ளே போகும். ரைட்டா, ஃப்ரூட் இஸ் ஜெனரேட்டர், ஒரு நுரை உண்டாக்கப்படுகிறது. எப்படி, பை ப்ளோவிங் ஏர் த்ரூ திஸ் மிக்சர். இந்த கலவை, இப்போ எல்லாம் கலவையாக தானே இருக்குது, அந்த பாத்திரத்துக்குள்ளே எல்லாமே கலந்து தான் இருக்குது. இதுக்குள்ளே காற்றை பாய்ச்சின உடனே உனக்கு என்ன வந்துடுது, நுரை வந்துடுது அப்படின்றான். இந்த பார்த்துங்க, ஃப்ரூட்னா நுரை, இஸ் ஜெனரேட்டட் உண்டாக்கப்படுகிறது. எப்படி, பை ப்ளூமிங்னா செலுத்துவது, ப்ளோவிங்னு செலுத்துவது, ஏர் காற்றை செலுத்துவதன் மூலமாக. எப்படி, த்ரூ த மிக்சர், இந்த கலவைக்குள்ளே காற்றை செலுத்துவதன் மூலமாக நுரை உண்டாக்கப்படுகிறது. அப்போ எப்படி, ஒரு டியூப் மூலிமா காற்றை செலுத்தணும். ரைட்டா, அப்போ இந்த பாருங்கள் செலுத்துகிறான் பாருங்கள், காற்றை உள்ள அமுக்கிறானா, இந்த பாருங்கள் மேலேருந்து காற்று உள்ளே வருதா. அப்போ நெக்ஸ்ட்டு த கலெக்டர் மாலிகுல்ஸ். இது இந்த கலெக்டர் மாலிகுல்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அந்த சோடியம் ஈத்தேல் இதில் மாலிகுல் இருக்குது. இதை பேர் என்னது, கலெக்டர் மாலிகுல்னு சொல்லுவாங்க. த கலெக்டர் மாலிகுல்ஸ் அட்டாச் டு த ஓர் பார்ட்டிகிள்ஸ். இந்த கலெக்டர் மாலிகுல், இது இந்த சோடியம் ஈத்தேலில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ், ஏகப்பட்ட மாலிகுல் இருக்கும். இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா, ஓரில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் இருக்குல்ல, இரும்பு பார்ட்டிக்கலோட ஒன்று சேர்ந்துருது. அட்டாச்னா இணைந்து கொள்ளுகிறது அப்படின்றான். நல்லா பார்த்துக்கோங்க, த கலெக்டர் மாலிகுல்ஸ் அட்டாச்னா இணைந்து கொள்ளுகிறது. யார் கூட, த ஓர் பார்ட்டிக்கல் கூட இணைந்து கொள்ளுகிறது. அண்ட் மேக் தெம், அதற்கடுத்து என்ன செய்கிறது, இது மேக் தெம் அவைகளை என்ன செய்கிறது, தெம்னு எதை குறிக்கிறது, ஓர் பார்ட்டிக்கலை குறிக்கிறது. அண்ட் மேக் தெம் வாட்டர் ரிப்பல்னா தண்ணியிலிருந்து விலகி நிற்க சொல்லுது. உள்ளே போய் இந்த சோடியம் ஈத்தேல் இந்த அயன் ஓர் பார்ட்டிகள் கூட ஒன்று சேர்ந்துட்டு தண்ணி கூட விலகி நிற்குது, தண்ணி கூட கலக்காமல் இருக்குது. புரியுதா? இப்போ நமக்கு இப்படி கெரோசின், இப்போ ஒரு மண்ணெண்ணெயை போய் தண்ணியில் ஊற்றுனா மிதங்கி நிற்கி தண்ணி கூட கலக்குதா, இல்லை. சோப்பை போய் போட்டேன்னா தண்ணி கூட கலந்துரும். ரைட்டா, இப்போ ஒரு பெட்ரோல் தண்ணியில் ஊற்றுங்க, பெட்ரோல் மேலே மிதங்கி நிற்கும். அப்படின்னு மீனிங் என்ன, தண்ணி கூட அது கலக்கலைன்னு அர்த்தம். போதுமா? அதே மாதிரி இந்த மீத்தேல் அது என்னது, இந்த சோடியம் ஈத்தேல் ஆன்டேட் என்ன செய்யுதுன்னா, அந்த அயன் பார்ட்டிகள் கூட ஒன்று சேர்ந்துட்டு தண்ணி கூட விலகி நிற்குது, ஒன்று சேர விடாமல் விலக்கி நிற்குது அப்படின்றான். அப்போ அதுக்கடுத்து என்னது, த கலெக்டிவ் மாலிகுல்ஸ் அட்டாச் டு த பார்ட்டிகல்ஸ் அண்ட் மேக் தம் வேர் வாட்டர் ரிப்பல்லண்ட். வாப்பர்னா தண்ணியிலேருந்து தள்ளி நிற்குது, ரிப்பல்னா எதிர்த்து நிற்குதுன்னு அர்த்தம். ரைட்டா, அஸ் ஏ ரிசல்ட் முடிவில் என்ன செய்யுது, ஓர் பார்ட்டிகிள்ஸ் என்னது வெட்டட் பை த ஆயில். கடைசியாக இந்த ஓர் பார்ட்டிகள், ஓரில் இருக்கக்கூடிய துகள்கள், அது இரும்பு துகள்கள் வெட்டட்னு ஈரப்பதமும் ஆகிறது, ஈரமாக ஆகிறது.
இந்த இரும்பு துகள் ஈரமாக ஆகிறது. எதனால்? பை ஆயில். மூணாவதாக இது விலக்கி நிற்குது. அதுபோக இது என்ன செய்யுது? அந்த தண்ணியிலேருந்து விலக்கி நிற்குது. ஆனால் ஆயில் கூட போய் சேர்ந்துருது. எது கூட போய் சேர்ந்துருது? அதில் ஆயில் இருக்குல்ல, ஆயில் கூட போய் சேர்ந்து ஈரப்பதமாக ஆகிறது. அதான் சொல்கிறான். நல்லா பார்த்துக்கோங்க. த கலெக்டர் மாலிகுல்ஸ் அட்டாச் த ஓர் பார்ட்டிகள் அதோடு சேர்ந்துருது. சேர்ந்து என்ன செய்யுது? அண்ட் மேக் தம் வாட்டர் ரிப்பன். தண்ணி கூட ஒன்று சேரடாமல் பார்த்துக்கிறது. கடைசியில் அப்போ யார் கூட சேரணும்? தண்ணியில் ஆயில் இருக்குல்ல, ஆயில் கூட போய் சேர்ந்து ஈரப்பதம் ஆயிடுது. ரைட்டா? ஆஸ் எ ரிசல்ட் முடிவாக ஓர் பார்ட்டிக்கிள் வெட்டட் பை த ஆயில். இந்த ஓர் பார்ட்டிகள், ஓரில் இருக்கக்கூடிய பார்ட்டிகள் என்னது? இரும்பு துகள்கள் என்ன செய்கிறது? அதாவது வெட்டட் ஈரப்பதம் ஆகிறது. எதை கூட சேர்ந்து? ஆயில் கூட சேர்ந்து பிணைஞ்சி நிற்குது. ஆயில் கூட ஒன்று சேர்ந்துருது அப்படின்றான். அப்போது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன்? ரைஸ் டு த சர்ஃபேஸ். அதுக்கடுத்து ஒன்று சேர்ந்த உடனே என்ன செய்யுது? ரைஸ் டு த சர்ஃபேஸ், மேல் நோக்கி வருகிறது. சர்ஃபேஸ்னால் மேல் பரப்பில் நுரையா இருக்கு இல்லையா, அந்த நுரை கூட வந்து ஒன்று சேர்ந்துருது. ரைஸ் டு த சர்ஃபேஸ் அலாங் வித் த ஹேங் ஆகுது ஃபோன். கிளாஸ் எடுக்குது அப்படிதான் சங்கடம். ரேஸ் டு த சர்ஃபேஸ் அலாங் வித் த ஃப்ரூத். அந்த மேலே சர்ஃபேஸுக்கு வந்துடுது. வந்த உடனே யார் கூட வந்துடுது? அலாங் வித் த ஃப்ரூத். சர்ஃபேஸில் வந்து யார் கூட? ஃப்ரூத்து கூட. ஃப்ரூத்துனா மேலே நுரை இருக்குல்ல, அது கூட நிற்கிது. கீழேருந்து மேலே வந்து ஆயில் கூட மிக்ஸ் ஆகி அந்த மேலே உள்ள நுரை கூட அது வந்து மேலே நிற்கிது. அப்போ கீழே தண்ணி இருக்குது, இந்த அயன் பார்ட்டிகள் மேலே நுரை கூட ஒன்று சேர்ந்துருச்சு, நுரையிலே இருக்குது. ரைட்டா? அதுக்கடுத்து த ஃப்ரூத் இஸ் ஸ்கிம்டு ஆஃப். ஸ்புருத்துனா இந்த நுரையானது ஸ்கிம்முட் ஆஃப் அப்படின்னா வெளியே எடுக்கப்படுகிறது. ஸ்கிம்முட் ஆஃப்னா வெளியே எடுக்கப்படுகிறது. அந்த நுரையை வெளியே எடுத்துட்டீங்கன்னா அதில் தானே ஓர் இருக்குது, கீழே வர தண்ணி தானே இருக்குது. த ஃப்ரூத் இஸ் ஸ்கிம்முட் ஆஃப், வெளியே எடுக்கப்படுகிறது. அதுக்கடுத்து அண்டு ட்ரைடு டு ரிக்கவர். அதை என்ன செய்கிறாங்க? ட்ரை பண்ணுறாங்க. அந்த நுரையை வெயிலில் காய வைக்கிறாங்க. ரைட்டா? ட்ரைடு டு ரிக்கவர் த கான்சன்ட்ரேட்டட் ஓர். அது வெயிலில் காய வச்சோன்னா நுரையெல்லாம் போயிடுது. ஓர் அந்த அடர்த்தியான ஓர் மட்டும் மிஞ்சுது. அதான் சார் ட்ரைனா உலர வைக்கிறார்கள். எதற்கு? டு ரிக்கவர், திரும்ப பெறுவதற்கு. எதை பெறணும்? அந்த ஓரில் உள்ள அந்த ஃப்ரூத்தில் உள்ள நுரையில் உள்ள ஓரை பெறுவதற்கு. அதாவது டு ரிக்கவர்னா பெறுவதற்கு. எதை? த கான்சன்ட்ரேட்டட் ஓர், அந்த அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இரும்பு ஓர்களை பெறுவதற்கு இந்த வழிமுறை செய்யப்படுது. த கேங்கு பார்ட்டிகிள் தட் ஆர் ப்ரிஃபரன்ஷியலி வெட்டட் பை த வாட்டர் செட்டில் அட் த பாட்டம். அப்போ மீதி உள்ள கழிவுகள் இருக்கு இல்லையா, இது மேலே வந்துருச்சு. மீதி உள்ள கழிவுகளில் என்ன செய்யுது? தண்ணி கூட ஒன்று சேர்ந்துருது. இது மட்டும் தண்ணி கூட ஒன்று சேராமல் இது கூட சேர்ந்து மேலே வந்துடுது. அப்போ மீதி உள்ள கழிவுப் பொருட்கள், த கேங்கு பார்ட்டிகிள், கழிவுப் பொருட்கள், அதாவது கேங்குனா கழிவுப் பொருட்கள், தட் ஆர் ப்ரிஃபரன்ஷியலி, அவைகள், தேட்னா எதை குறிக்குது? கேங்கு பார்ட்டிகிள் குறிக்குது. அவைகள் ப்ரிஃபரன்ஷியல்னா அதாவது முக்கியத்துவமாக, ப்ரிஃபரன்ஷியல்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும். முக்கியத்துவமாக வெட்டேட்னா ஈரப்பதத்தை உண்டாக்குகிறது. எதை? பை வாட்டர், தண்ணி கூட ஒன்று சேர்ந்துருது. வெட்டேட்னா தண்ணி கூட ஈரத்தை உண்டாக்குகிறது. உண்டாக்கி என்ன செய்கிறது? வெட்டேட் வித் பை வாட்டர் செட்டில் அட் த பாட்டம். செட்டில் கீழே தங்கி விடுகிறது. அந்த பாத்திரத்தில் செட்டில் தங்கி விடுகிறது. எங்கே? செட்டில் தங்கி விடுகிறது. எங்கே? அட் த பாட்டம். பாட்டம் அந்த பாத்திரத்தில் உள்ள அடியில் தங்கி விடுகிறது. ரைட்டா? நான் ஒரு வீடியோ போகிறவங்க எத்தனை டைம் ஆன் பண்ண வேண்டியிருக்கு பாரு. ஃபோனு வேறு சனியும் பிடிச்ச ஃபோன், வீடியோ போட வர மாட்டேங்குது. சரி, நெக்ஸ்ட். when a sulfide ore of a metal of interest contains other metal sulfide என்றான். அப்போ ஒரு சல்ஃபைடு ஓர்னு வச்சுக்கோமே, அந்த சல்ஃபைடு ஓரில் ஒரு மெட்டலாக இருக்கும், ஏகப்பட்ட மெட்டல் இருக்கும் இந்த இதில். அப்போ நம்ம ஒரு சல்ஃபைடு ஓரை வந்து ஆஃப் ஏ மெட்டல், அதாவது சல்ஃபைடு ஓர் ஆஃப் ஏ மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, சல்ஃபைடு ஓரில் உள்ள ஒரு மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டெயின், அதுக்குள்ளே என்ன இருக்கும்? என்னது? கண்டெயின்ஸ். அதுக்குள்ளே என்ன இருக்கும்? அதர் மெட்டல் இருக்கும். அதர் மெட்டல் சல்ஃபைடு இருக்கும். ரைட்டாக இருங்க பார்க்குறேன். அதர் மெட்டல் அதர் சல்ஃபைடு அஸ் இம்பியூரிட்டிஸ் கழிவுகள்னு அர்த்தம். நல்லா பார்த்துக்கோங்க. வென் ஏ சல்ஃபைடு, அதாவது ஒரு சல்ஃபைடு ஓரில் வந்து ஆஃப் ஏ மெட்டல் இருக்கக்கூடிய ஒரு சல்ஃபைடு ஓர் என்ன இருக்குது? மெட்டல் இருக்குது.
அப்போது நல்லா பார்த்துக்கோங்க, வென் ஏ சல்ஃபைடு ஓர் ஆஃப் ஏ மெட்டல் இருக்கக்கூடிய ஒரு சல்ஃபைடு ஓரானது ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்னது? இன்ட்ரெஸ்ட்னா ஆர்வத்தோட, இந்த இதில் ஆர்வம்னு சொல்ல முடியாது, இன்ட்ரெஸ்ட் அது இருக்குதுன்னு அர்த்தம். கண்டெய்ன்ஸ், அதுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். கண்டெய்ன்ஸ், அதுக்குள்ளே என்ன இருக்குது? மேலும் அதர் மெட்டல் சல்ஃபைட்ஸ் இருக்குது, வேறு ஒரு மெட்டல் சல்ஃபைடு இருக்கும் அப்படிங்கிறான். அப்போ வேறு ஒரு மெட்டல் சல்ஃபைடு எப்படி இருக்கும்? ஆஸ் இம்ப்யூரிட்டிஸ், கழிவுகளாக வேறு மெட்டல் சல்ஃபைடு இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஓரில் ஏகப்பட்ட மெட்டல் இருக்கும், நம்மளுக்கு தேவையான மெட்டல் எடுக்கணும், மீதி இது வேறு மெட்டல் வேறு வழிமுறையில் எடுக்கலாம். இல்லைன்னு 2 மெட்டல் மிக்ஸ் ஆகி வரும், நம்மளை பிரித்து எடுக்கணும். தங்கம்னா தங்கத்தை மட்டும் தான் எடுக்கணும், அதில் வெள்ளியும் இருக்கும், ஜிங்க் இருக்கும், அலுமினியம் இருக்கும். நம்ம தங்கத்தை மட்டும் பிரித்து எடுக்கணும், இன்னொரு வழிமுறையில் ஜிங்க் எடுக்கலாம். அதுதான் சொல்கிறான். இப்போ இந்த சல்ஃபைடு ஓரில் வந்து ஒரு மெட்டல் இருக்குன்னா நம்மளுக்கு மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தேவையான சல்ஃபைடு ஓரில் மெட்டல் இருக்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க, இது எப்படி பார்க்கணுன்னா, வென் ஏ சல்ஃபைடு ஓர் ஆஃப் மெட்டல், அப்போ மெட்டலை கொண்ட ஒரு சல்ஃபைடு ஓரில் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா எனக்கு தேவையான, ஏகப்பட்ட மெட்டல் இருக்கும், அது இன்ட்ரெஸ்ட்னா தேவையான மெட்டல் எடுக்கணும். தேவையானதை கண்டெய்ன்ஸ் இருக்கிறது, தேவையானது எங்கே இருக்குது? கண்டெய்ன்ஸ், அதுக்குள்ளே இருக்கிறது, ரைட்டா? அப்போ அது போக அதர் மெட்டல்ஸ், மீதி மெட்டல் இருக்கும். இது எனக்கு தேவையானது போக மீதி இருக்கும், அதான் அதர் மெட்டல் சல்ஃபைட்ஸ். மீதி மெட்டல் சல்ஃபைட் இருக்கணும் இல்லையா? சல்ஃபைட்ஸ் ஆஸ் இம்பியூரிட்டிஸ், எனக்கு தேவையில்லை இப்போதைக்கு. அப்போ இது கழிவு தானே, எனக்கு தேவையில்லை, அது கழிவு தான். அந்த மெட்டல் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையான மெட்டல் தங்கம் தான், தங்கத்தை மட்டும் எடுக்க போகிறேன், மீதி வெள்ளி தேவையில்லை. அதனால தான் அதர் சல்ஃபைட், அது சல்ஃபைடில் தான் அதுவும் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், சல்ஃபைட்ஸ் ஆஸ் இம்பியூரிட்டி, அது வந்து கழிவுகளாக இருக்கிறது. டிப்ரெசிங் ஏஜென்ட் சச் as sodium cyanide and sodium carbonate etc. are used, எப்படி அது வகையில் பயன்படுத்தப்படுகிறது, டு செலக்டிவ்லி ப்ரிவெண்ட் அதர் மெட்டல், ரைட்டா? அதர் மெட்டல் சல்ஃபைட்ஸ் ஃப்ரம் கம்மிங் டு த ஃப்ரூட் அப்படின்றான். நல்லா பார்த்துக்கோங்க, இது என்ன செய்யுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ஓரில் எனக்கு தேவையான மெட்டல் மட்டும் இருக்கும், தேவையில்லாத மெட்டல் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், சில காம்பினேஷனை பண்ணி அதுலேருந்து தடுத்துடுறேன், மேலே வர்றது நுரைக்கு வர்றது தடுத்துருவேன், நுரைக்கு மேலே வராது, கீழே தங்குற மாதிரி பண்ணிடுவேன். அது எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்கள். வென் ஏ சல்ஃபைடு ஓர் ஆஃப் மெட்டல் அப்படின்னா மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அப்படி எனக்கு தேவையான ஒரு மெட்டல் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே வேறு இருக்கும் கண்டெய்ன்ஸ், அதுக்குள்ளே இருக்குது கண்டெய்ன்ஸ் அதர் மெட்டல், மீதி மெட்டல் சல்ஃபைடு இருக்கும். அதை மீதி அதர் மெட்டல் சல்ஃபைட்ஸ் ஆஸ் இம்பியூரிட்டிஸ், அது வந்து மீதி மெட்டல் சல்ஃபைடு வந்து கழிவுகளாக இருக்கும். அதை நான் என்ன பண்ணுவேன்னா, நல்லா பண்ணுங்க, ப்ரெஸ்ஸிங், அதாவது என்ன செய்யறாங்க, டிப்ரெசிங் ஏஜென்ட்னா ஒரு பொருள் இருக்கிறது. டிப்ரெசிங் ஏஜென்ட் என்னது? தடுக்கும் வினையூக்கி. டிப்ரெசிங் ஏஜென்ட்னா தடுக்கும் வினையூக்கி நான் பயன்படுத்த போகிறேன், பயன்படுத்தி மேலே வராமல் தடுக்க போகிறேன். நுரைக்கு வரக்கூடாது, எனக்கு தேவையானது மட்டும்தான் வரணும். மீதி உள்ள சல்ஃபைடு வந்து இம்பியூரிட்டி, கழிவுகளாக நான் தடுக்க போகிறேன், அது வரக்கூடாது, நுரைக்கு வரக்கூடாதுன்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டிப்ரெசிங் ஏஜென்ட்டை சேர்க்க போகிறேன். இங்கே அதில் வேறு யூக்கலிப்டஸ், அதில் இங்கே டிப்ரெசிங் ஏஜென்ட், தடுக்கும் ஏஜென்ட்னா ஒரு பொருள், ஒரு வினையூக்கி, தடுக்கும் ஒரு வினையூக்கி ஆகிய சச்சஸ் என்னது? சோடியம் சயனைடு. இந்த சோடியம் சயனைடை கலக்க போகிறேன், அல்லது சோடியம் சயனைடு அல்லது என்ன செய்ய போகிறேன், சோடியம் கார்பனேட். இந்த ரெண்டு வினையூக்கி இருக்குது, இந்த ரெண்டில் எதாவது ஒன்றை சேர்க்க போகிறேன். சேர்த்த ஒன்று அவைகள் என்ன செய்கிறது? ஆர் யூஸ்டு, அவைகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரெண்டு என்ன எதுக்கு பயன்படுகிறது? யூஸ்டு டு செலக்டிவ்லி ப்ரிவெண்ட் அதர் மெட்டல் சல்ஃபைட்ஸ் ஃப்ரம் கம்மிங் டு த ட்ரூத். அப்போ எனக்கு அதில் உள்ள சில சல்ஃபைடு தான் வேணும், மீதி சல்ஃபைடு வேண்டாம். அதனால் இது என்ன செய்யுது? டு செலக்டிவ்லி, அது செலக்டிவ்னா அது வந்து அது அறிந்து, செலக்டிவ்னா செலெக்ஷன் செய்யுது. எதாவது மீதி இதெல்லாம் கண்டுபிடிச்சிடும், எனக்கு தேவையானது மட்டும் எடுத்துடுவேன், மீதி இதில் என்ன செய்ய செலக்ட் பண்ணி ப்ரிவெண்ட், தடுக்கிறது. எப்படி தடுக்கிறது? ப்ரிவெண்ட் அதர் மெட்டல் சல்ஃபைட்ஸ், மீதி உள்ள மெட்டல் சல்ஃபைடை தடுக்கிறது. இப்போ எங்கே? ஃப்ரம் கம்மிங் டு த ஃப்ரூட், மேலே நுரைக்கு வராமல் தடுக்கிறது. அதாவது சல்ஃபைடு ஓரில் வந்து ஏகப்பட்ட மெட்டல் இருக்குது, எனக்கு தேவையான மெட்டல் போக மீதி சல்ஃபைடு மெட்டல்ஸ் எல்லாம் இம்பியூரிட்டி தான், கழிவுகள் தான். அது தேவையானதை எடுத்துக்கலாம். அது கழிவுகளை தடுக்கிறதுக்கு நான் எதை பயன்படுத்துகிறேன்? டிப்ரெசிங் ஏஜென்ட்டான, டிப்ரெஷனை தடுக்கும் ஏஜென்ட், தடுக்கும் வினையூக்கி.
அது சோடியம் கார்பனேட் இதை பயன்படுத்தி இது எப்படி தடுக்குதுன்னா மீதி உள்ள கழிவுகள் இருக்கு இல்லையா அந்த என்ன சொல்கிறாங்க மீதி உள்ள சல்ஃபைட்ஸ் இருக்கு இல்லையா அது கூட போய் இது ஒன்று சேர்ந்துருது. எது ஒன்று சேர்ந்துருது? இது இந்த சோடியம் சைனைடு ஒன்று சேருதுன்னா எப்படி ஒன்று சேருது தெரியுமா? அது 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 அதில் ஒரு துகள் இருக்குன்னு இந்த சோடியம் சைனைடு போய் அதனோட மேல் பரப்பு பூரா ஆக்குப்பை பண்ணிக்கிறது. அது மேல் பரப்பு பூரா ஒரு ரப்பர் மாதிரி ஆக்குப்பை பண்ணிட்டு இந்த நுரை கூட ஒட்ட விடாது. நுரை கூட ஒட்டிடுச்சுன்னா மேலே வந்துருமே. அது இது என்ன இந்த சோடியம் சைனைடோ இல்லை சோடியம் கார்பனேட்டோ அந்த அந்த என்னது அந்த சல்ஃபைடு இம்ப்யூரிட்டின்னு சொல்கிறோம்ல அந்த சல்ஃபைடு இம்ப்யூரிட்டிஸ் கழிவுகள் கூட ஒட்டி அது மேல் பரப்பை பூரா மூடிடுது. மூடி இந்த நுரை இருக்குல்ல நுரை கூட ஒட்ட விடாது. அப்போ மூடி ஒட்ட விடலைன்னு கீழே தானே தங்கியிருக்கும். அப்போ நம்மளுக்கு தேவையான மெட்டல் மட்டும் மேலே வந்துடும். நுரை கூட ஒட்டி மேலே வந்துடும். அதுதான் சொல்கிறான். சரியா? அது தடுக்கிறது. அது எப்படி தடுக்கிறதுன்னு நீங்கள் புக்கில் போடல, நான் சொல்லிட்டேன் போதுமா. அது கூட ஒட்டி மேலே மூடாக்கு மாதிரி பண்ணிடுது. பண்ணி நுரை கூட வெட்டாக விடாது. நுரை கூட ஈரப்பதத்தை உண்டாக்க விடாது. தனியாக பிரித்து விட்டுருது. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக வென் இம்ப்யூரிட்டிஸ் அந்த இம்ப்யூரிட்டி கழிவுகள் சச்சஸ் என்னென்ன கழிவுகள்? ஜிங்க் சல்ஃபைடு இஸ் பிரசன்ட். என்ன உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு என்ன தேவை? பிபிஎஸ் தான் தேவை. ரைட்டா? அப்போ கெலைனா தான் நம்மளுக்கு தேவை. அது கூட என்ன இருக்குது? ஜிங்க் சல்ஃபைடு இருக்குது. இப்போதைக்கு நம்ம அந்த ரெண்டு இருக்குது. ரெண்டே எடுக்க முடியாது. ஏதாவது ஒன்றத்தை எடுக்கணும். பிறகு நம்ம ஜிங்க் சல்ஃபைடு எடுத்துக்கலாம். அப்போ இப்போ ஜிங்க் சல்ஃபைடு என்னவா இருக்குது? இம்பீரியாரிட்டி இருக்குது. இது தடுக்கணும். நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பிபிஎஸ் எடுக்க போகிறோம். அதாவது கலைனியை எடுக்க போகிறோம். அப்போ கலைனியை தடுக்காது. இதை போய் என்ன செய்யும்னா இந்த சோடியம் கார்பனேட்டு இந்த ஜிங்க் சல்ஃபைடு கூட ஒன்று சேர்ந்து அது மேலே மூடிடும். ஒரு பசை மாதிரி உண்டாக்கி நுரை கூட ஒட்ட விடாது. அப்போ நுரை கூட ஒட்டலையும் தண்ணிக்கு கீழே போயிடும். ரைட்டா? அதான் சொல்லலாம். வென் இம்பூரிட்டிஸ் சச் எஸ் ஜிங்க் சல்ஃபைடு இஸ் பிரசன்ட். அதில் ஜிங்க் சல்ஃபைடு இருக்கிறது. இன் கெலினாவோட ஜிங்க் சல்ஃபைடு இருக்குது. இது எப்படி தடுக்கணும்? அப்போ சோடியம் சைனைடு இருந்தால் வினையூக்கி அது என்ன செய்யுது? NaCN. அது என்ன செய்யுதுன்னா சோடியம் சைனைடு இஸ் ஆடட். இது சேர்க்கும்போது டு டிப்ரெஸ்னா அதை தடுக்கிறது. டு டிப்ரெஸ் த என்னது ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டி. இது என்ன செய்யுது? சோடியம் சைனைடு டிப்ரெஸ் த ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டி. ஃப்ளோட்டிங்னா நுரை கூட ஒன்று சேர விடாமல் தடுக்கிறது. டிப்ரெஷன் தடுக்கிறதுன்னு போட்டுக்கும் இந்த இடத்துல. டிப்ரெஸ் த ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டி. அந்த இதுக்கு ஜிங்க் சல்ஃபைடுக்குள்ள அந்த ஃப்ளோட்டிங்னா நுரை கூட ஒன்று சேர்றதை தடுக்கிறது. ஏன்னா அதுக்கு மேலே போய் மூடிடுது. அப்போது அதுக்கடுத்து என்ன? ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜிங்க் சல்ஃபைடு. ரைட்டா? பை ஃபார்மிங் எ லேயர் ஆஃப் ஜிங்க். அப்போ ஃபார்மிங் எ லேயர்னா அது தடுத்து என்ன செய்கிறது? அந்த மாதிரி ஃபார்மிங் உண்டாக்க விடாது தடுக்கிறது. ஏன்னா ஃபார்மிங் எ லேயர் ஆஃப் எப்படி உண்டாக்குதுன்னு பாருங்கள். நான் திரும்பி படிக்கிறேன் பாருங்கள். திரும்பி இங்கேருந்து படிக்கிறேன். சோடியம் சைனைடு இஸ் ஆடட் சேர்க்கும்போது என்னது? எதற்கு சேர்க்குறேன்? டு டிப்ரெஸ் த ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஜிங்க். இந்த ஜிங்கோட ஃப்ளோட்டிங் ப்ராப்பர்ட்டியை தடுப்பதற்கு, டிப்ரெஷன் தடுப்பதற்கு, மேலே நுரை கூட வரக்கூடாது, அது தடுப்பதற்கு நான் ஆட் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ணும்போது எப்படி அது தடுக்குது? ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். மேலே ஒரு கவர் மாதிரி உண்டாக்குது. அதான் சொல்கிறேன். எப்படி தடுக்குன்னு பாருங்கள். பை ஃபார்மிங் ஏ லேயர்னா ஒரு படிமத்தை உண்டாக்குகிறது. இந்த சோடியம் சைனைடு எதில் உண்டாக்குறது? சோடியம் சைனைடு ஃபார்மிங் ஏ லேயர் ஒரு படிமத்தை உண்டாக்குகிறது. சரி, படிமத்தை உண்டாக்குற அந்த அயன் ஊரில் போயிட்டு ஃபார்மிங் ஏ லேயர் ஆஃப் ஜிங்க் காம்ப்ளெக்ஸ். அதாவது அந்த ஜிங்க் சல்ஃபைடு இருக்குல்ல, ஜிங்க் காம்ப்ளெக்ஸில் ஒரு லேயரு ஒரு படிமத்தை உண்டாக்குகிறது. அதுதான் ஜிங்க் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறான். ஜிங்க் காம்ப்ளெக்ஸ் Na போட்டு பிராக்கெட்டுக்குள்ளே ஜிங்க் போட்டு CN4 போட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டான். ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஜிங்க் சல்ஃபைடு. அப்போ ஜிங்க் சல்ஃபைடு தானே? ஜிங்க் சல்ஃபைடு வேண்டாம் நம்மளுக்கு. அந்த ஜிங்க் சல்ஃபைடு மேல் பரப்பில் ஒரு லேயரே உண்டாக்குகிறது. அதான் எழுதியிருக்கான். சரியா? சரி, ஓகே.